ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 இதை தொடர்ந்து நான் முக்கியமான விவரங்களை நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு வரேன். சரிங்களா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3, இந்த ரவுண்ட் 3ல எந்தெந்த பிள்ளைகள்லாம் வருவாங்க, சரிங்களா, அதுக்கான முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த அந்த பிள்ளைகள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அரசு பள்ளியில் பயின்ற பிள்ளைகள் அந்த கேட்டகரி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% இடஒதுக்கீட்டில் வர அந்த பிள்ளைகள், சரிங்களா, அரசு பள்ளியில் மட்டும் பயின்றவர்கள். ஓகேங்களா? அவங்க இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணீங்க, ப்ரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. ஓகேங்களா? காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. சரிங்களா? அதே போல் நம்ம அரசாங்கத்தோட தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அதில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? அது உள்ள சலுகைகள். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மட்டும் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க், அதில் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் ஜென்ரல் ரேங்க், இதில் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். சரிங்களா? ஸோ 2 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே போல் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ரவுண்ட் 3 தான் நம்ம பார்க்குறோம். ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 141லேருந்து 77. சரிங்களா? இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இந்த கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ ரேங்க் பாருங்கள், அவங்களுக்கான கவர்மெண்ட் ரேங்க் 10,838லேருந்து 31,788 வரைக்கும். இதுதான் ரவுண்ட் 3யோட கவர்மெண்ட் ரேங்க். நல்லா புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் ரேங்க். சரிங்களா? உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024, 25 ஆகஸ்ட் 2024, 3 நாள் டைம். சரிங்களா? அப்புறம் உங்கள் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிடும். அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா 27 ஆகஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகும். இந்த 2 நாளுக்குள்ளே இந்த அலாட்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். எப்போனா 28 ஆகஸ்ட்டில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். சரிங்களா? ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் காலேஜுக்கு நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எப்போனா 28 ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பர். சரிங்களா? 28லேருந்து 1 செப்டம்பருக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த காலேஜுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலாக உங்கள் ரவுண்ட் 3 நீங்கள் அதில் வர மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பருக்குள்ளே உங்கள் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். புரிஞ்சுங்களா? 4 செப்டம்பருக்குள்ளே உங்கள் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இருக்கணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த ரவுண்ட் 3 வர கேட்டகரியில் வர பிள்ளைகள். இது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள். சரிங்களா? அதே போல தான் இது ஜென்ரல் கவுன்சிலிங். சரிங்களா? ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் வருவீங்க, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் வருவீங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வித்தியாசம். அங்கே கவர்மெண்ட் ரேங்க்கு, இங்கே ஜென்ரல் ரேங்க்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவுண்ட் 3 அதே தான். அங்கே என்ன சொன்னோம், இங்கே என்ன சொன்னோம், அதே தான் இங்கேயுமே. கட் ஆஃப் மார்க்கு, ஆனால் ரேங்க் மட்டும் மாறும். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் கம்மியாக இருந்துச்சிங்களா, 10,000த்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ரேங்க் 1,00,000த்தில் ஸ்டார்ட் ஆகும். 1,44,603, 1,97,601. புரிஞ்சிங்களா? இது ரேங்க் மட்டும் மாறும். டேட்டு எல்லாமே சேம் தான். சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு, அலாட்மெண்ட் டேட்டு, காலேஜ் ரிப்போர்ட்டிங் டேட்டு, அப்புறம் கன்ஃபர்மேஷன் டேட்டு எல்லாமே ஒரே டேட்டு தான். என்ன ஒன்று, இந்த ரேங்க் மட்டும் மாறும், ஜென்ரல் ரேங்க் மட்டும் மாறும். புரிஞ்சிங்களா? டேட்லாம் ஒரே டேட் தான். இங்கே என்ன டேட் இருந்துச்சோ அதே டேட் தான். அதே டேட் அப்படி தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணிடணும். ஒன்று கவர்மெண்ட் ரேங்க் மூலியமாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங், இன்னொன்று ஜென்ரல் ரேங்க் மூலியமாக சாய்ஸ் ஃபில்லிங். ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஜென்ரல் ரேங்க் மூலியமாக தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், ஒரே சாய்ஸ் ஃபில்லிங். புரிஞ்சிங்களா? அதுக்கப்புறம் சார் நான் மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன், ஆனால் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேன். சரிங்களா? அதே போல் சார் நான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு சேர விரும்பலை, வேறு படிப்பு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கல, ஆனால் இப்போ இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு
ஆப்ஷன், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், துணை கலந்தாய்வு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், 6 செப்டம்பர் 2024 அதுலேருந்து 8 செப்டம்பர் 2024 இந்த 3 நாள் டைம் தராங்க. நீங்கள் புதுசாக மறுபடியும் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் இங்கே என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டேட் தராங்க பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. இந்த 3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் நீங்கள் முடிச்சிடணும். முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடணும். இதான் வந்து துணை கலந்தாய்வு. இதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க, எல்லா கேட்டகரி எந்த ஸ்டூடெண்ட்டாலும் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, யாரெல்லாம் எஸ்சி அந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த பிள்ளைகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்குன்னு ஒரு காலேஜில் ஒரு கைடு இருக்கும். சரிங்களா? இப்போ எஸ்சிஏக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஒரு சில காலேஜில் ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சீட் 2 சீட் அப்படின்னு இருக்கும். இவங்க வந்து இந்த சீட்லாம் வந்து எடுக்காமல் விட்டுருப்பாங்க, எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சீட் எப்படி இருக்கும், இந்த சீட்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த சீட்டை எஸ்சி ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ்சி ஸ்டூடெண்ட்டு எஸ்சியோட சீட்டை வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். எஸ்சி வகுப்பினர் எஸ்சியோட காலி இடத்தை நிரப்பிக்கலாம். அதுக்கான கலந்தாய்வு தான் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பர் 2024 இருந்து 11 செப்டம்பர் 2024 2 நாள் நடக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சப்போஸ் எஸ்சிஏ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல காலேஜில் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ்சி வந்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான முக்கியமான விவரங்கள். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் நான் மறுபடியும் சில முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம சேனல் வந்து பதிவிடுறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.